Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Binance பத்தின ஒரு சில முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோ லிங்க் மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸை பற்றின ஒரு சில விஷயங்களை சொல்ல போகிறேன். ஸோ பைனான்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபண்டிங் வாலெட், அதே மாதிரி ஸ்பாட் வாலெட், இப்படி ரெண்டு இருக்குது. இதே மாதிரி ஃபியூச்சர் வாலெட், அப்படி இன்னும் சில இருக்குது. விஷயம் என்னென்னு சொன்னால் ஃபண்டிங் வாலெட், ஸ்பாட் வாலெட் ரெண்டுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட், ரெண்டையும் வச்சு என்ன செய்யலாம். அடுத்தது நீங்கள் பைனான்ஸில் போயிட்டு சில அமௌண்ட் வச்சுருந்துருப்பீங்க. ஒரு 10 USD பை பண்ணி வச்சுருப்பீங்க. பட் இந்த 10 USD உங்களுக்கு டோட்டல் பேலன்ஸில் காட்டுது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டோட்டல் பேலன்ஸ் ஃபண்டிங்லேயும் இல்லை, ஸ்பாட்லேயும் இல்லை, ஃபியூச்சர் வாலெட்லேயும் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த ஃபண்டிங் எதில் போயிருக்கும், என்ன நடந்திருக்கும். ஸோ அந்த ஃபண்டிங் எப்படி திரும்ப எடுக்கிறது, இந்த விஷயம் எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ இப்படியான மிஸ்டேக்கும் சிலர் விடுவீங்க, உங்களுக்கு தெரியாமலே நடந்திருக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா விஷயத்தையும் கிளியராக தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைனான்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் USDT இல்லைன்னு சொன்னால் ஏதாவது அமௌண்ட் வச்சுருப்பீங்க. பட் உங்களோட பைனான்ஸில் வாலெட்டில் டோட்டலாக ஒரு 5 USDT நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் 5 USD காட்டும். பட் உங்களோட ஸ்பாட் அக்கௌண்ட் இல்லைன்னு சொன்னால் ஃபண்டிங்கில் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 5 USD சம்டைம் இருக்காது. ஸோ அது என்ன ரீசனுக்காக இல்லாமல் போகிறது, அந்த அமௌண்ட் எப்படி நாங்கள் திரும்ப எடுக்கிறது, ஸோ எப்படியான வழியில் அந்த அமௌண்ட் இன்னொரு வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஸோ அந்த ஃபண்ட் எங்கே இருக்கும், என்ன மாதிரி அந்த ஃபண்டை திரும்ப எடுக்கிறதுன்ற விஷயத்தை இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறேன். அதே மாதிரி ஸ்பாட் அக்கௌண்ட், ஃபண்டிங் அக்கௌண்ட் ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட்டும் இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ என்னோட பைனான்ஸை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோம் பேஜில் உங்களோட பைனான்ஸில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ எல்லா வாலெட்டும் சேர்த்து இந்த ஹோம் பேஜில் டோட்டல் பேலன்ஸில் ஆட் ஆகும். ஸோ 1.52 USD இப்போ இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாலெட்டில் ஓவர்வியூவில் காட்டும். டோட்டலாக எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த ஓவர்வியூ இதில் காட்டும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பாட்டில் கிளிக் பண்ணியிருப்பீங்க, 1.52 காட்டவே இல்லை. அதே மாதிரி ஃபண்டிங்கில் கிளிக் பண்ணியிருப்பீங்க, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன அமௌண்ட் தான் காட்டுது. ஸோ இந்த ஃபண்டிங் அண்ட் ஸ்பாட்டையும் டோட்டல் பண்ணி பார்த்தா உங்களுக்கு 0.93 USD தான் இருக்குது. பட் ஓவர்வியூவில் 1.52 USD காட்டுது. ஸோ மீதி பேலன்ஸ் எங்கே இருக்குமென்னு சொல்லி கேட்டால் இதில் பாருங்கள், ஒன்று ஃபியூச்சர் ட்ரேடிங், நீங்கள் ஃபியூச்சரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் ட்ரேட் பண்ணுறதுக்காக. ஸோ அதில் சின்ன அமௌண்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.16 USD எனக்கு இருக்குது. பட் எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு 1 USD அந்த மாதிரி தான் டோட்டல் வருது. ஆனால் இங்கே ஓவியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.52 USD காட்டுது. இது ஏன்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலது ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் பைனான்ஸில் போட்டிருப்பீங்க. ஃபிக்ஸ்டுன்ற நீங்கள் ஏதாவது ஒரு காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சது ஸ்பாட் அக்கௌண்ட் தெரியும், ஃபண்டிங் தெரியும். அதுக்கு மேலதிகமாக ஃபியூச்சர் இதுக்குள்ளேயும் அமௌண்ட் இருக்குமென்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஏர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களோட மீதி பேலன்ஸ் நீங்கள் எந்த காயினில் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்களோ அந்த காயினுக்குள்ளே ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரி இருக்கும். ஸோ அதில் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் டெய்லி கிரெடிட் ஆகிட்டு இருக்கும் உங்களோட அக்கௌண்ட்டில். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு காயினை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு இதுக்குள்ளேயும் பேலன்ஸ் காட்டும். ஸோ உங்களோட வாலெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவர்வியூவில் 1.52 USD காட்டுதுன்னு சொன்னால் அந்த 1.52 USD உங்களோட பைனான்ஸில் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே போகலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்ன்ற ஆப்ஷனில் இருக்கிறத எப்படி நீங்கள் எடுக்கிறது, இதில் 0.14 USD இருக்குது. ஸோ இது நான் வித்ட்ரா பண்ணி என்னோட ஸ்பாட் அக்கௌண்ட் இல்லைன்னு சொன்னால் ஃபண்டிங்குக்கு எடுக்க போகிறேன்னு சொன்னால் இதில் பாருங்கள், இதில் BNBன்னு சொல்லி அசெட் இருக்குது. இந்த அசெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள், கீழே க்ரீன் கலரில் சில நம்பர் இருக்குது, அதாவது APRன்னு சொல்லி 11.82 அதில் டச் பண்ணதும் இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதை ரெடீம் பண்ண போகிறேன். இந்த அமௌண்ட்டை என்னோடய வாலெட்டுக்கு எடுக்க போகிறேன். ஸோ ரெடீம்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வரும்.
பிஎன்பியில் வந்து இன்வெஸ்ட் ஆகியிருக்கு 0.0064 பிஎன்பி வந்து இன்வெஸ்ட் ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட 0.15 USDT அளவில் வந்து பிஎன்பியில் வந்து இன்வெஸ்ட் ஆகியிருக்கு. ஸோ இப்போ வந்து மேக்ஸிமத்தை வந்து கிளிக் பண்ணால் எல்லா அமௌண்ட்டும் வந்து செலக்ட் ஆகும். ஏனுக்குள்ள இருக்கிற இந்த காயினில் இருக்கிற எல்லா அமௌண்ட்டும் வந்து செலக்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் வந்து டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்ததும் ரெடிம்ஷன் கன்ஃபார்ம்ட் இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட அமௌண்ட் வந்து உங்களோட ஸ்பாட் அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. அதுக்கு வந்து பாருங்கள் கோ டு வாலெட் இதை வந்து கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஏர்ன் ஆப்ஷனில் வந்து எதுவுமே வந்து இருக்காது. அதாவது நீங்கள் கொடுத்த அந்த பிஎன்பியில் இருக்கிற அந்த அமௌண்ட் வந்து உங்களோட ஸ்பாட் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பாட் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக காட்டும். ஸோ முதல் வந்து 0.92 USD இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.15 USD வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகியிருக்கு. ஸோ டோட்டல் பேலன்ஸ் வந்து இந்த ஸ்பாட்டில் மட்டும் 1.07 USD வந்து காட்டுது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட பைனான்ஸில் இருக்கிற அமௌண்ட் வந்து வேறு வேலெட்டில் வந்து இருக்கும். செக் பண்ணுங்கள், உங்களோட வேலெட்டில் இருந்து உங்களோட பைனான்ஸில் இருந்து உங்களுக்கு தெரியாமல் உங்களோட அமௌண்ட் வந்து வேறொரு வேலெட்டுக்கு வந்து போகாது. நீங்கள் வந்து மாறி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லைன்னு சொன்னால் இன்னொரு வேலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மட்டும்தான் அந்த அமௌண்ட் வந்து மாறுமே ஒழிய மற்றும்படி உங்களோட அமௌண்ட் வந்து உங்களோட பைனான்ஸில் தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஃபண்டிங்கில் இருக்கிறதையும் வந்து ஸ்பாட்டுக்கு எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் ஃபண்டிங்லேயே விட்டுட்டு ட்ரான்ஸ்ஃபரை வந்து கொடுத்துட்டு இந்த கொயினை வந்து நீங்கள் ஸ்பாட் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி இந்த பிடிசியில் வந்து டச் பண்ணி அந்த கொயினை வந்து செலக்ட் பண்ண வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து யூஎஸ்டிடியை கிளிக் பண்ணிவிட்டு மேக்ஸிமத்தை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் இதை வந்து கொடுத்ததும் என்னோடய ஃபண்டிங்கில் இருக்கிற அமௌண்ட் ஃபுல்லாகவே வந்து ஸ்பாட் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபண்டிங்கில் இருக்கிறத ஸ்பாட்டுக்கும் அதே மாதிரி ஸ்பாட்டில் இருக்கிறதையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து ஃபண்டிங்குக்கும் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பாட் அக்கௌண்ட் அடுத்த வந்து ஃபண்டிங் ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் வந்து எதுவுமே இல்லை. ஸ்பாட் அக்கௌண்ட்டில் வந்து வச்சுருந்தா நீங்கள் வந்து அப்படியே தான் இருக்க போது, ஃபண்டிங்கில் வச்சுருந்தாலும் அமௌண்ட் வந்து அப்படியே இருக்கும். ஃபண்டிங்கில் வந்து நீங்கள் அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து P2Pயில் வந்து அமௌண்ட்டை செல் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கேஷாக வந்து எடுக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து விடுற பிள்ளையும் வந்து இதுதான். ஸ்பாட் அக்கௌண்ட்டில் வந்து USDTயை வந்து வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து P2P மெத்தடில் போயிட்டு அந்த USDயை வந்து செல் பண்ண முடியாது. அதை வந்து ஃபண்டிங்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தான் நீங்கள் வந்து P2P யூஸ் பண்ணி உங்களோட அமௌண்ட்டை செல் பண்ணி பேங்க்குக்கு வந்து எடுக்கிறதுக்கான மெத்தட். ஸோ ஸ்பாட் அக்கௌண்ட் அண்ட் ஃபண்டிங் அக்கௌண்ட் ரெண்டுக்கும் வந்து எந்தவித வித்தியாசமும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபண்டிங்கில் இல்லைன்னு சொன்னால் ஸ்பாட்டில் வந்து ஒரு USDT ஏதாவது வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இல்லைன்னு சொன்னால் ஏதாவது கோயின் வச்சுருந்தா அதை வந்து நீங்கள் ஃபியூச்சருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங் வந்து செய்யலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்பாட் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் ஸ்பாட் ட்ரேடிங் இதில் போயிட்டு ஏதாவது ஒரு கோயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அது மூலம் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அப்படி வந்து ஸ்பாட் அக்கௌண்ட் மூலமாக வந்து ட்ரேட் பண்ணுற விஷயம் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாலெட் சம்மந்தமான சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி இந்த பைனான்ஸில் இருக்கிற ஃபண்டிங் ஸ்பாட் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து இல்லாமல் போன அமௌண்ட் வந்து எப்படி வந்து நாங்கள் திரும்ப எடுக்கிறது, என்ன நடந்திருக்கும் அந்த அமௌண்ட்டுக்கும் அதோட வந்து ஸ்பாட்டுக்கும் ஃபண்டிங்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட், இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக இருந்திருக்கும். ஸோ விளாந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட எப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.